தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி, செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கெஹல்பத்ர பத்மேவுடன் தொடர்பா? சமல் ராஜபக்ஷவிடம் நீண்ட நேர விசாரணை. அவரின் இளைய மகனை கைது செய்ய உத்தரவு. சிங்களவர்களுக்கு தண்ணீர் வழங்கும் போது தமிழர்களுக்கு ஏன் வழங்க முடியாது? சபையில் கேள்வி. படுதோல்வியடைய போகும் அனுர தரப்பு. வாக்கு வங்கி 20% குறைந்துள்ளதாக தகவல். புத்த பிக்குகளின் விளக்கமறியல் தீர்ப்புக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. மோடியின் தீர்மானத்தால் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் ட்ரம்ப், அதிருப்தியில் புட்டின். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும். ட்ரம்பின் அறிவிப்பால் மீண்டும் பதற்றம். உள்நாட்டு செய்திகள். திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மே என்பவருடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க மற்றும் சமல் ராஜபக்ச ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று விசாரணைகளை நடத்தியுள்ளது. ஆயுத கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவராக கருதப்படும் கெஹல்பத்ர பத்மே சர்வதேச போலீசாரின் உதவியுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அவருடன் அரசியல்வாதிகளுக்கு உள்ள தொடர்புகள் குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தனக்கு திட்டமிட்ட குழுக்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என தனது வாக்குமூலத்தில் மறுத்துள்ளார். எனினும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் வெளியேறினார். இதேவேளை இவ்விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது அழைப்பாணை விடுத்துள்ளது. இதே நேரம் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமிந்திர ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை வாங்கியதில் நடந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பான வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேகத்துக்குரிய பரிவர்த்தனைகள் தொடர்பான வழக்கில் சமிந்திர ராஜபக்சவை 3வது சந்தேக நபராக பெயரிட சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அளித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 10 ஏர்பஸ் விமானங்களை வாங்கும் திட்டத்தில் கடுமையான ஊழல் நடந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது அமெரிக்காவில் வசிப்பதாக கூறப்படும் சமிந்திர ராஜபக்சவை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை பெறவும் அவருக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் நீதிபதி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே பிற சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டு தற்போது பிணையில் உள்ளனர். 2020 ஆண்டு பிரித்தானியாவின் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் வெளியிட்ட ஒரு தகவலின்படி விமான கொள்முதல் ஒப்பந்தத்திற்காக பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக வழங்க ஒப்புக்கொண்டமை தெரியவந்துள்ளது. குறித்த லஞ்சப்பணத்தில் 2 மில்லியன் டாலர்கள் புருனேயில் உள்ள கபில சந்திரசேனவின் மனைவி நடத்தும் நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு பின்னர் சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியாவில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் விசாரணைகளில் சிங்கப்பூரிலிருந்து இலங்கையில் உள்ள 2 வங்கிக் கணக்குகளுக்கும் பணம் மாற்றப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்று சமிந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்றும் தெரிய வந்துள்ளது. 2013 ஆண்டில் சமிந்திர ராஜபக்சவின் வங்கிக் கணக்கில் 1,60,000 அமெரிக்க டாலர்கள் இவ்வாறு வரவு வைக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்துள்ளது. இந்த பரிவர்த்தனை தொடர்பாக முடிவுகளை எடுத்த இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினராக அவர் பணியாற்றியுள்ளார். மேலும் அது தொடர்பான விவாதங்கள் அப்போதைய சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற முயற்சித்த போதிலும் அவர் வெளிநாட்டில் இருப்பதால் இதுவரை அது வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.
சிங்களவர்களுக்கு நீர் வழங்க நிதி உள்ளது, தமிழர்களுக்கு நீர் வழங்க நிதி இல்லை. இது என்ன நியாயம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இதனை தெரிவித்த அவர், மணலாறு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கடந்த காலத்திலே குடியேற்றப்பட்டு வெளியோயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதற்கு 23,000 மில்லியன் ரூபாய் உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவதே ஒதுக்குறீங்க. அப்ப பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு. வவுனதீவு பிரதேச செயலகத்திலே தண்ணி வழங்குறது உங்களுக்கு காசு இல்லை, திட்டம் இல்ல. இதுல எந்த வகையில நியாயம்? மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பனையறுப்பான், பன்சேனை, வாதக்கல்மடு, பாவட்கொடி சேனை, உன்னிச்சை மற்றும் நெடியமடு போன்ற பிரதேசங்களுக்கு இதுவரை குடிநீர் வசதிகள் வழங்கப்படவில்லை. உன்னிச்சையில் இருந்து பல்வேறு பிரதேசங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உன்னிச்சை மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது. ஆனால் இந்த பிரதேசத்துக்கு நீர் விநியோக திட்டத்தை வழங்கும் முன்மொழிவுகள் ஏதும் முன்வைக்கப்படவில்லை. தகவல் வழங்குவதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், உன்னிச்ச பிரதேசத்திலே 50 வீதத்துக்கு அதிகமானவர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வழங்கப்பட்ட கனெக்ஷனுடைய எண்ணிக்கை 217 என்று சொல்கிறார். அப்போ அவருடைய கருத்தின்படி நான் கேள்வி எழுப்பியது உன்னிச்ச வவுனதீவு பிரதேச செயலகத்துக்கு உட்படுத்தப்பட்ட உன்னிச்ச, பனேர்பான், வாதாக்கல்மடு, பன்சேன, பாவக்கொடிச்சேன, நெடியமடு, இப்படியான ஆயத்தியமலை, இப்படி பல பிரதேசங்கள். இந்த பிரதேசங்களிலே 50 வீதத்துக்கு அதிகமான அவர் சொல்றதை பார்த்தா 200 பைப் லைன் இங்கே கொடுத்திருக்கு, 200 அங்கே கொடுத்திருக்கின்றால் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், கௌரவ அமைச்சர் அவர்களே, பேக்கேஜ் சிஸ்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனூடாக நீங்கள் குடிநீர் வழங்க போறீர்கள் என்று சொல்றீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருடமும் எத்தனையோ மாதங்கள், 9ஆம் மாதம் இருந்து பார்த்தா ஒரு வருடமும் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. 2 வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு 2 வரவு செலவு திட்டங்களினூடாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கத்திலே எந்த முன்மொழிவும் இல்லை. மணலாறு பிரதேசத்தில் சட்டவிரோதமான குடியேற்றப்பட்ட வெளியோயா குடியேற்றவாசிகளுக்கு நீர் வழங்க 23,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பிரதேசங்களுக்கு நீர் விநியோக திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் கிவுலோயா திட்டம் ஊடாக சிங்கள குடியேற்றங்களை முறையற்ற வகையில் உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றீர்கள் என்றார். நீங்க 4,000 பேருக்கு கிவுலோயாலே விவசாயிகளுக்கு தண்ணி வழங்குறதுக்கு சொல்லி சொல்றீங்க. இதிலே நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 10,000 15,000 பேருக்கு வழங்குறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிற 23,000 மில்லியன்ல ஒரு 10 வீதமான நிதி இருந்தால் போதும். அப்ப இது எப்படி நியாயம் என்றதை எனக்கு ஒருக்க விளங்கப்படுத்துங்கள். தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவது உறுதி என்பதால் அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தாது. தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி 20% அளவுக்கு குறைவடைந்துள்ளது என்று பிவித்துரு எலவுரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிவித்துரு எலவுரிமைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், புதிய கல்வி மறுசீரமைப்பு பிற்போடப்பட்டமைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. கல்வி மறுசீரமைப்பை பிற்போடுமாறு நாங்கள் குறிப்பிடவில்லை, குறைபாடுகளை திருத்திக் கொள்ளுமாறு மாத்திரமே குறிப்பிட்டோம். பாடத்திட்டம் தயாரிப்பின் போது தோற்றம் பெற்ற குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களினால் புதிய கல்விக் கொள்கை 2027ஆம் ஆண்டு வரை பிற்போடப்பட்டது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். ஆனால் கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிடுகின்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தின் தீர்மானத்திற்கு எதிராக ஜனாதிபதி செயற்படுவதால் ஜனாதிபதியின் அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்று அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆளும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் என்று அறிய முடிகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசு குறிப்பிட்டது. ஆனால் 1.5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மாகாண சபை தேர்தல் குறித்து முன்னேற்றகரமான எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவோம் என்பதை அரசு நன்கு அறியும். அதனால் தேர்தலை நடத்தாது. அரசின் வாக்கு வங்கி 20% அளவுக்கு குறைவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்கொடை, கசப்ப தேரர் மற்றும்
திருகோணமலை கல்யாணவம்ச திஸ்ஸ தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோரடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்கொடை கசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாணவம்ச திஸ்ஸ தேரர் ஆகியோரினால் இந்த ரிட் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களை விளக்கமறியலில் வைப்பதற்கு போதிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இல்லை என மனுதாரர்களான தேரர்கள் தெரிவித்திருந்தனர். இவ்வாறு இருந்தும் தங்களை விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது எனவும் எனவே அத்தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கும் ரிட் கட்டளையொன்றை பிறப்பிக்குமாறும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இதே நேரம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை நேற்று திருகோணமலை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக 3 பேரால் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. දැන් මේ අපිට ඕනේ ඇත්තට මේක දැන් මේ කුණුහරු පැක් කරගෙන අවුලක් කරගන්න නෙමෙයි. ඔව් අපිට ඕනේ මේක කොහොමද මෙතන නෙමෙයි එහෙනම් එළියට ගන්න මහාධිකරණගේ අපිට මහාධිකරණයට දැන් ඒ උන්ව ඒගොල්ලන්ට නොයස්ලා බේල් ඇප්ලිකේෂන් දානවා. එහෙනම් දැන් අඩුතර මේ දරුවෝ ටිකවත් බලා ගන්න බැරි වුණා නේ. හයිකෝට් බේල් ඇප්ලිකේෂන් දාන්නේ. දැන් ඒකට ඔය කතා කරලා එනවා. දැන් ජනමාධ්‍ය ඉන්නවා எனினும் குறித்த வழக்கில் கசப்ப தேரர் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது உறவினர்கள் அங்கு வருகை தந்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதன் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியது. இதற்கு பதிலளித்த கைதானவர்களது உறவினர்கள் இத்தகைய செயற்பாடுகள் நாட்டின் அமைதியை குழப்புவதாக குறிப்பிட்டனர். ඔය පන්සලේ බුදු පිළිම තියෙන වැඩෙත් මේ කෑටුවේ මේ වෙන කොහෙන්ද එලා මොන ප්‍රශ්නයක්ද මේ ඇති කරේ? ඔය තවත් අද කරන නැත්නම් ත්‍රිකුණාමලේ මිනිස්සු ඔච්චර දෙයක් නෑ. ත්‍රිකුණාමලේ මිනිස්සු දෙමළ මිනිස්සුගෙන් මුස්ලිම් මිනිස්සුගෙන් කාගෙන්වත් ප්‍රශ්නයක් තිබ්බේ නෑ. ඔය ප්‍රශ්නට ආවෙත් නෑ ත්‍රිකුණාමලේ මේ කට්ටිය කතා කරන්න. එපා වවාගෙන කන්න එපා මේ වෙලාවේ. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே அண்மையில் தொலைபேசி மூலம் முக்கிய உரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த உரையாடல் குறித்து ட்ரம்ப் தனது ட்ருத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடியை தனது நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக குறிப்பிட்டுள்ள அவர் அவருடன் பேசியது மகிழ்ச்சியும் பெருமையும் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த உரையாடலின் போது அமெரிக்கா, இந்தியா இடையேயான வர்த்தக உறவுகள், உலக அரசியலில் முக்கிய விவகாரமாக உள்ள ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார்.
இதன்போது பிரதமர் மோடி ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை குறைத்து அமெரிக்கா மற்றும் தேவையெனில் வெனிசுவேலாவிடம் இருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உக்ரைன் போரில் உயிரிழப்புகள் குறையவும் அமைதி நிலவவும் வாய்ப்பு ஏற்படும் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உரையாடலின் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் அனுமதி கிடைத்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளதுடன் ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா விதிக்கும் பரஸ்பர வரி 25 வீதத்திலிருந்து 18 வீதமாக குறைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா விதித்து வரும் வரிகள் மற்றும் வரி அல்லாத தடைகள் பெரும்பாலும் நீக்கப்பட்டு பூஜ்ய நிலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி உள்ளிட்ட பல துறைகளில் $500 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை வாங்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு எதிர்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் மோடியும் தானும் முடிவுகளை உருவாக்கும் தலைவர்கள் என்றும் ட்ரம்ப் தனது பதிவில் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டு செய்திகள். புதிய அணு ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க படைகள் பல நாட்கள் நீடிக்கும் விமான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த பயிற்சிகள் அவசர சூழலில் படையினரை விரைவாக அனுப்புதல் மற்றும் குறைந்த வளங்களுடன் தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்தும் திறனை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஈரானில் நடைபெற்ற அரசு எதிர்ப்பு போராட்டங்களை கடுமையாக அடக்கியதை அடுத்து கடந்த வாரம் விடுத்த மிரட்டலை ட்ரம்ப் மீண்டும் நினைவூட்டியுள்ளார். இந்த நிலையில் நியாயமான மற்றும் சமமான அணு ஒப்பந்தத்திற்காக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும், இல்லையெனில் கடந்த ஆண்டு நடந்த தாக்குதலை விட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நேரம் விரைவாக முடிந்து வருகிறது என்று ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனால் அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இதே நேரம் அமெரிக்காவுடன் அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் உத்தரவின்படி ஈரான் வெளிநாட்டு அமைச்சகம் அமெரிக்க அதிகாரிகளுடன் நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளது. அணு ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதும் பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதும் இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாகும். 2015 கையெழுத்தான கூட்டு விரிவான செயல்திட்ட ஒப்பந்தம் அமெரிக்கா விலகிய பிறகு பல சிக்கல்களை சந்தித்தது. அதன் பின்னர் ஈரான் தனது அணு திட்டங்களை விரிவுபடுத்தியது. இதனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஜனாதிபதியின் இந்த உத்தரவு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா விதித்த தடைகள் காரணமாக ஈரான் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா என்பது இன்னும் தெளிவாக இல்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது. அதே சமயம் ஈரான் தனது அணு திட்டம் அமைதியான நோக்கத்திற்காக மட்டுமே என வாதிடுகிறது.